ஹாய்ங்க, நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் உள்ளவங்களோட பொண்ணுக்கு வந்து ரிசப்ஷன் பொருளில் வச்சுருந்தாங்க. அதுக்கு தான் வந்து எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் உள்ள எல்லாருமே போயிருந்தோம். நான் சென்னை வந்து 4 வருஷத்தில் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணுற சென்னை ரிசப்ஷன் இது தான். ஏன்னா எங்கள் ஊர் ஃபங்க்ஷனுக்கும் இங்கே நடக்கிற ரிசப்ஷனுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நிறையாவே. மண்டபத்துக்குள்ளே வந்துட்டு பொண்ணு மாப்பிள்ளையை பார்த்து மொய் வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட போகலான்னு தான் நினச்சோம். ஆனால் க்யூ கட்டி நிற்கிறது என்னென்னா ரேஷன் கடை கூட இவ்வளோ க்யூ நிற்காது போல், அவ்வளோ க்யூ நிற்கிது. எங்கள் ஊர் சைடெல்லாம் மொய் நோட்டு அப்படின்னு சொல்லிட்டு நோட்டு போட்டு எழுதுவாங்க யார் யார் வந்து எவ்வளோ பணம் கொடுத்துருக்காங்கன்னு. அதனால் அதில் மொய் போட்டுட்டு மாப்பிள்ளையோட அம்மா அப்பாவை பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பிடுவாங்க முக்கால்வாசி பேர். முக்கியமானவங்க மட்டும்தான் ஸ்டேஜில் போய் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வருவாங்க. ஆனால் இங்கே வந்து இந்த மொய் நோட்டு போட்டு எழுதுகிற பழக்கம்லாம் இல்லை போல். அதனால் யார் கிஃப்ட் கொடுக்கணுமோ பணம் கொடுக்கணுமோ எல்லாருமே க்யூ கட்டி தான் நின்று ஸ்டேஜில் கொடுக்குற மாதிரி இருக்குது. அதனால் 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆயிடுது. இது மாதிரி இங்கே வந்து ரிசப்ஷன் வரவேற்கிறதுலேருந்து சாப்பாடு வைக்கிற இடத்துல வந்து பந்தி பரிமாற என்ன வேணும்னு கேட்குற வரைக்கும் எல்லாத்துக்குமே ஆள் தான். ஆனால் எங்கள் ஊர் சைட்லாம் இந்த மாதிரியெல்லாம் ஆள் வச்சோம் அப்படின்னா மரியாதை கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டையை தான் இழுக்க பார்ப்பாங்க. ஆனால் இங்கே உள்ளவங்களாம் அதை பெருசாக கண்டுக்கவே இல்லை. இதெல்லாம் எனக்கு வித்தியாசமாக இருந்துச்சு. பரவாயில்ல, எல்லாத்துக்கும் ஆள் வச்சதுனால அம்மா அப்பாவால் அவங்க பிள்ளைங்க இதெல்லாம் நல்லா ரசித்து பார்க்க முடியுது. எங்கள் அப்பாலாம் நிச்சயதார்த்தத்தில் அந்த நடந்தப்போ நின்னது மட்டும்தான். அதுக்கப்புறம் எல்லோரும் வந்தவங்களாம் சாப்பிட்டாங்களா போனாங்களான்னு பரபரப்பாகவே சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. எங்கள் அண்ணெல்லாம் என் நிச்சயதார்த்தத்தில் என்ன நடந்துச்சுன்னு கூட தெரியாது. அந்த அளவுக்கு வந்து கீழேயே தான் நின்றுக்கிட்டு இருந்தாங்க. எங்கள் ஊர் சைட்லாம் அப்படி தான் நல்லா என்ஜாய் பண்ணார். டிஜே சாங்கெல்லாம் போட்டிருந்தாங்களா, ஒரே ஆட்டம் தான். எல்லா பிள்ளைங்களோடையும் மல்லு கட்டி தான் இழுத்துக்கிட்டு வந்தோம்.